Hello friends, welcome back to our Gandhakanari channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட menstrual cup-ஓட ஸ்டெயின்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்ஸ்ட்ரல் கப் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட மென்ஸ்ட்ரல் கப்போட ஸ்டெயின் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட கப்பு வந்து நான் கொஞ்சம் காட்டுறேன், ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு இங்கே பிளர்ராக தான் நான் காட்ட போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு அது காட்டுறதுக்கான விருப்பம் இல்லை. பிகாஸ் ஃபுல் ஸ்டெயினா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் பாக்குறவங்களுக்கு, அதனாலதான். ஸோ இதுதான் என்னோட மென்ஸ்ட்ரல் கப்போட நிலைமை வந்துட்டு. பட் உங்களுக்கு இப்போ நான் காட்டல ஆக்சுவலா. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டெயின் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த நம்மளோட மேஜிக்கான ஒரு சொல்யூஷன், மேஜிக்கல் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகே, இது என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படின்னு வந்துட்டு எந்த மெடிக்கல் ஷாப்லயும் வந்துட்டு நமக்கு அவைலபிள் தான். பட் நான் கேட்ட வரைக்கும் 2-3 மெடிக்கல் ஷாப்ல மேபி இருந்து தரலையா என்ன எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு மெடிக்கல் ஷாப்ல எனக்கு கிடைச்சது இது. ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 100 ml நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 32 கொடுத்துருக்கு. பட் நான் 25 rupees அந்த மாதிரி தான் வாங்கினேன். ரொம்ப விலை குறைவு இது. ஓகே, இப்போ நம்ம இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு தேவையே இல்லாத ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் உடஞ்சு கொஞ்சம் நாசமான ஒரு இது எங்க அம்மாட்ட கேட்டு நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம அதுக்கப்புறம் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுல வந்துட்டு நான் அதாவது நம்மளோட வாட்டர் அண்ட் இந்த இது இருக்கு இல்லையா, இதுவுமே வந்துட்டு சேம் ரேஷியோல நம்ம வந்துட்டு இதுல ஊத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வாட்டர் வந்து ஊத்திக்கிறேன். இந்த இதுல இது வந்து நம்மளோட அந்த மினரல் வாட்டருக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இது ஒரு குட்டியா தான் எடுத்திருக்கிறேன். நீங்களும் ரொம்ப பெருசாலாம் எடுக்காதீங்க. பிகாஸ் நம்ம கப்பு வந்து குட்டி, அப்ப நமக்கு பெருசா எடுக்கும்போது நமக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். நிறைய ஸ்பேஸ் மீன்ஸ் நிறைய தண்ணி, நிறைய அந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து தேவைப்படும். உள்ள என்னமோ தூசியா இருக்கே, அட வாப்பா. ஓகே, எடுத்தாச்சு ஒரு வழியா. ஓகே, இப்போ இதையும் நான் வந்து சேம் ரேஷியோல இதுல ஊத்துறேன். இதையும் இதுலயே வந்து நான் ஊத்திக்கிறேன். அண்ட் இது ரொம்ப விலை கம்மின்றதுனால நீங்க வந்துட்டு எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கிக்கலாம், அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்க வந்துட்டு நிறைய யூஸ் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை, பட் சேம் ரேஷியோல முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட கப்பை வந்து உள்ள போட்டுடுறேன். ஸோ இதை வந்து நம்ம அதாவது ஓவர் நைட் வந்து வைங்க. அண்ட் ஸ்டெயின் போற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வைங்க. ஸோ நான் இது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8:30 அந்த மாதிரி டைம்ல வைக்கிறேன். ஸோ நீங்க வந்துட்டு இது ஒரு ஓரமா உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல இதை வந்து வச்சிருங்க. ஸோ இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே மார்னிங் நான் நேற்று வந்துட்டு கப் வந்துட்டு வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தேன் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டெயினே போயிடுச்சு, அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்டெயின் எதுவுமே இல்லை, ஃபுல் கிளீன் வந்து பண்ணிடுச்சுது. அண்ட் தண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஸ்டெயின் இருக்க மாதிரி தான் இல்லை, அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அந்த வாட்டர் அப்படி தான் இருக்குது. ஸோ இது எப்படி வந்துட்டு மாறுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இப்படிதான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெயின் இருக்கிறதுனால பேசாம தூக்கி போட்டு புதுசு வாங்கிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனாலதான் நான் வந்துட்டு இது சரி வீடியோல காட்டலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு லிக்விட் மட்டும் வாங்குங்க போதும், உங்களுக்கு வந்து புதுசு மாதிரியே ஆயிடும். ஸோ நீங்க வந்து தூக்கி போடவே வேணாம். அண்ட் இனிமே யூஸ் பண்றவங்க இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன பிராண்ட் யூஸ் பண்றேன், நானு எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். டாடா.